2026 எந்த ராசிக்கு குபேர யோகம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முதன்மையாக நம்ம மேஷ ராசிக்கு கொடுக்கலாம். ஏன்னா மேஷத்துக்கு என்ன அப்படின்னா லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருப்பார். ஸோ எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் பொருளாதார ரீதியான முழு சக்ஸஸ் உண்டு. ஸோ அதனால் ராகு பகவான் இருக்கிறதுனால வேற குறையே கிடையாது. ஏதாவது முயற்சி எடுக்கக்கூடிய முயற்சி 100க்கு 100% சக்ஸஸ்ஃபுல்லாகவே முடியும். ஸோ ராகு அதை பார்த்துப்பார். அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் உச்சகதியில் சுகஸ்தானத்தில் இருப்பார். ஸோ அப்போ இப்போ 2026 அதிகமாக சொத்துக்கள் யார் வாங்குவாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மேஷராசி தான் சொல்லுவோம். ஏன்னா குரு பகவான் உச்சமானாலே ஸ்பெஷல், அதுவும் சுகஸ்தானத்தில் உச்சம். ஸோ அதனால் பெரிய லெவலில் செல்வந்தர் ஆகிறதுக்கு 2026 மேஷராசிக்கு அதிக வாய்ப்பு உண்டு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஷபம் சொல்லலாம். ரிஷபத்துக்கு எதனால் அப்படின்னா கர்மஸ்தானம் 10ஆம் வீட்டில் ராகு பகவான் இருப்பார். ஸோ எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியான விஷயங்களுக்கு ராகுவுடைய சப்போர்ட் முழுக்க உண்டு. ஸோ அதுதான் முக்கியம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சுகஸ்தானத்தில் கேது இருப்பார். கேது சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால எப்படியாவது சொத்துக்கள் உங்களை தேடி வரும். இந்த சொத்து எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு இவங்க ஓடினா கூட இவங்கள விடமாட்டாங்க. நீங்கள் தான் இந்த சொத்து கண்டிப்பாக வைத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி வேண்டான்னு சொல்லக்கூடிய சொத்துக்கள் கூட உங்களை தேடி விரும்பி வரும். ஸோ அதே மாதிரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா நம்ம சிம்ம ராசிக்கு சொல்லலாம். சிம்மத்துக்கு எதனால அப்படின்னா குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பார். இப்போ 2026 குரு பகவான் இப்போ லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால சிம்ம ராசிக்காரங்க எந்த முயற்சி எடுத்தாலும் சரிங்க, பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி உண்டு. அதில் துளி கூட சந்தேகமே வேண்டாம். ஸோ ஏதாவது கொஞ்சம் முயற்சி எடுக்கக்கூடிய முயற்சி குரு பகவானுடைய முழு சப்போர்ட்டால் எல்லாமே சிறப்பாக நடக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி சொல்லலாம். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் குரு இப்போ அஷ்டமத்தில் இருந்தாலும் மே மாதத்துக்கு பிறகு உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் உச்சகதியில் இருப்பார். பாக்கியஸ்தானத்தில் விருச்சிகத்தை பார்ப்பார் குரு பகவான். ஸோ அதனால் விருச்சிக ராசி பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைவாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, பேங்க்குக்கு போகிறீங்க, லோன் வேணும்னு சொல்லிட்டு பெருசாக ஃபார்மாலிட்டிலாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் என்ன ராசின்னு சொன்னால் போதும், விருச்சிக ராசிங்க நான் அப்படின்னு சொல்லிட்டீங்கனாலும் லோன் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களை தேடி பணம் வரும்.